லைக் ஸ்பாட் bowling-ஆ இருக்கட்டும், பேட்டிங்கில இப்போ செக்கிங் ஆடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுவோம். அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்ல. அட் த சேம் டைம்ஸ் நம்ம பண்ணுற ஸ்கில் ஹையர் லெவல் போகணும்னு நினச்சிங்கன்னா, ஹையர் லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடணும்னு நினச்சிங்கன்னா, அங்கே என்ன ஸ்கில் நீடடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு டிஎன்பிஎல் ஆடுறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎல் என்ன நீடடாக இருக்குன்னா, ஸோ இப்போ பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறாங்க, க்ரூஷியல் டைம்ஸில் அவங்க ஒரு சில சிச்சுவேஷன்ஸை ஓப்பன் பண்ணி வெளில வரணும், அதை வின் பண்ணி கொடுக்கணும். பவுலர்ஸாக இருக்காங்கன்னா க்ரூஷியல் டைம்ஸில் யாக்கர் போட தெரிஞ்சுக்கணும், ஸ்லோ பவுன்சஸ் போட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, க்ரூஷியல் சுச்சுவேஷனில் பண்ணுற மாதிரி ப்ரெஷரிங் டைமில் நீங்கள் அதை பெட்டராக பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் டூ குட். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, உங்கள் ப்ராக்டிஸை அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா டூ குட்டாக இருக்கும். இது வந்து ஹையர் லெவல் T20க்கானது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்குமே டிஎன்சி ஆடிட்டு தான் டிஎன்பியில் ஆடுவாங்க. ஸோ டிஎன்சி 50 ஓவர்ஸ் கேம், 50 ஓவர்ஸ் கேம் ஃபஸ்ட் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்டு. அந்த கேட்டை உடச்சி நீங்கள் நல்லா பண்ணால் தான் உங்களுக்கு செகண்ட் கேட்டு T20 டிஎன்பியில் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 50 ஓவர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் 20 ஓவர்ஸுக்கு நிறையா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ பேட்டராக இருக்கீங்க, உங்களால் ஒரு ஓவருக்கு 10 ரன் 12 ரன் ஈஸியாக அடிக்க முடியுதுன்னா, உங்களால் 50 ஓவர்ஸில் ஒரு ஓவருக்கு 5 ரன் 6 ரன் ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ அது நீங்கள் என்ன கொஞ்சம் என்டியரன்ஸ் தேவை, கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டயர்ட் ஆக மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக் 50 ஓவர்ஸ் ஆடிட முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இதை பெட்டராக ஒர்க் பண்ணலாம். ஸோ 20 ஓவர்ஸ் நிறையா ஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் 50 ஓவர்ஸ் அதை என்லார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது வழியில் நம்ம 50 ஓவர்ஸ் ஆடிட்டு தான் T20 ஆடணும். ஸோ T20 ஸ்கில்லும் கூடவே வளர்த்துக்கிட்டே வாங்க. இப்போதுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன்.